என்னதான் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் நான்ஸ்டிக் பேனில் அதை இதன்னு சேர்த்து செஞ்சாலும் நம்ம ஊர் தோசைக்கல்ல வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை ஸ்டைலில் தவா கோபி எப்படி செய்கிறதுன்றது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவா கோபி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 சிறியது, கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 இனுக்கு, பூண்டு 5 to 6 பல், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்த உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கல்லுப்பையும் மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஓப்பன் பண்ண மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வைங்க. கரெக்டாக 1 to 1.5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஒரு அகலமான பாத்திரம் இல்லைனா பிளேட் எடுத்துக்கலாம். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவரில் ஆல்ரெடி கல் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது லைட்டாக தான் அதில் ஏறி இருக்கும். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த காலிஃப்ளவரோட எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க, இல்லைனா அதில் உள்ள அந்த ஈரமே போதும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. அடுத்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நம்ம கடாய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, தோசைக்கல்லே தான் பண்ண போகிறோம். அடுத்து அந்த தோசைக்கல் சூடானதும் அதில் ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனே போதுமானது. இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகமும் சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துருக்கேன். பூண்டை தட்டி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கட் பண்ணதை விட. அடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, ஆனால் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டுக்கு வெங்காயம் போடாமல் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்படுறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து அது நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் அதிலே சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டிக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உங்கள் தவாவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதே தவா சைஸ் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கூட கொஞ்சமே சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து உடனே அதை திருப்பி போடுங்க. நீங்கள் 2 கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி அந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அதே போல் ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்போ சிம்முக்கு குறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அது நல்லா அடியில் இருக்க அந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் மேலே வர மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். கரெக்டாக நல்லா ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியே வந்து வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு ரொம்ப அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, பட் ஊற்றிடாதீங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்ந்து அதுவே போதும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணால் அடுப்பை வந்து நீங்கள் சிம்முக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரே சைடாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு மட்டும் கருப்பாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி மூடி வச்சு வேக வைக்கணும். ஆனால் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே காலிஃப்ளவர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. என்னோடது நல்லா கனமான தோசைக்கல், இரும்பு கல். அதே போல் நீங்கள் ஆனால் அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் மூடி இருந்தால் மூடிக்கோங்க, உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே போல் மிக்ஸ் பண்ணி விடும் போதெல்லாம் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கோங்க. நல்லா அடியிலேருந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு கிளறி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆக தான் வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் அப்படியே மூடி வச்சிடாதீங்க. இப்போ உங்களுக்கு அந்த கலர் பார்த்தாலே தெரியும், நல்லா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் முன்னாடியை விட. திருப்பி நான் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மூடி போட்டு வேக வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகா பொடி வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்தேன், அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் லாஸ்ட்டில் அந்த மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கலர் வந்து அங்கங்கே கொஞ்சம் அப்படியே பிளாக் ஆன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்காக ரொம்ப கருப்பாக்க விட்டுறாதீங்க. இப்படி கொஞ்சம் திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு வந்திருக்கும். இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் தேவைப்பட்டாலும் பிழிஞ்சிக்கலாம், நான் பிழியலை. நம்மளோட தவா கோபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா காலியாகிக்கிட்டே இருக்கும். கடாய்க்கும் தோசைக்கல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னு ரொம்ப யோசிக்காதீங்க, செஞ்சு பாருங்கள், அப்போ தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இதை ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.